சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது வந்து 3வது முறை போட்டு எடுக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். வாங்க இப்போ. அனைவருக்கும் வணக்கம். எஸ் ஃபுட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இட்லி மாவை வச்சு ஒரு கார போண்டா செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும், வெரி ஈஸியாக இருக்கும். சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஒரு பவுலு இட்லி மாவை இதோட சேர்த்துக்கிறோம். சரிங்களா? அதாவது சாயந்தரம் அரைச்சதாக இருக்கணும். சரிங்களா? காலையில் செய்யணும், சாயந்தரம் அரைச்ச மாவாக இருக்கணும். எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இதோட மைதா 3 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. போதும், 3 ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன். சரிங்களா? கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன் போட்டுங்க. போதும். இப்போ இதுக்கு தகுந்தபடி உப்பு சேர்த்துக்கிறோம். இதோட என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் போல் ஜீரகம் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக ஒரு ஜீரகம் போட்டுங்க. இப்போ என்ன பண்ணுறோம், நறுக்கி வச்ச இஞ்சி இதோட சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகா, கருவேப்பிலை இதோட சேர்த்துக்கிறோம். வெட்டின வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடுசாக வெட்டி வச்சுக்கிறேன். சரிங்களா? இதையும் இதோட சேர்த்துங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, மல்லித்தலை கொஞ்சம் போல் அப்படியே 3 விரலில் அடங்குற மாதிரி மல்லித்தலை போட்டுங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் போல் பேக்கிங் சோடா, சரிங்களா, சோடா மாவு போட்டுக்கிறோம். இதை நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க. சரிங்களா? நல்லா 4 சைடும் இந்த மாதிரி வரட்டும். சரிங்களா? நீங்கள் இட்லி மாவில் உப்பு போட்டிருந்தீங்கன்னா கம்மியாக சேர்த்துங்க. ஏன்னா அதுலேயும் உப்பு போட்டு அப்புறம் இங்கேயும் உப்பு போட்டுறாதீங்க. சூப்பர் பதமாக வந்துடுச்சு. போதும், நமக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம், இந்த தண்ணியே போதும். சரிங்களா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு எல்லாம் செய்யணும். தயிர் சேர்த்துக்கிறோம். சரிங்களா? கொஞ்சமாக. சரிங்களா? போதும், 50 கிராம் இருக்கும். இட்லி மாவு புளிப்பு இருக்கும். 10 நிமிஷம் 20 நிமிஷம் விட வேண்டாம். இப்போ உடனே நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். நல்லா சூடாகிட்டு இப்போ என்ன செய்கிறோம், இப்போ மாவு சேர்த்துக்கிறோம். மாவை எடுத்து கையை நனைச்சிங்க. சரிங்களா? சின்னதாக போட்டுக்கிறோம். ரொம்ப பெருசாக இல்லை, அப்படியே ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க, சின்னதாக அப்படியே கார சட்னியில் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? அப்படியே சின்னதாக போட்டுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுறாதீங்க. சரிங்களா? நல்லா மொறுன்னு இருக்கும். அப்படியே பொறுமையாக பரட்டி மட்டும் விடுங்க. சரிங்களா? இல்லைன்னா ஒரு சைடு வேகும். சரிங்களா? கொஞ்சம் வேகட்டும், கொஞ்சம் கலர் மாறட்டும். சரிங்களா? அப்போ தான் அந்த உள்ளுக்குள்ளையெல்லாம் வெந்திருக்கும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதை எடுத்துக்கிறோம். சரிங்களா? சூப்பராக வெந்துடுச்சு பாருங்க. இந்த பதத்தில் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ரொம்பவும் கருக விட்டுறாதீங்க, டேஸ்ட் மாறும். இதே மாதிரி எடுத்துங்க. சரிங்களா? சின்னதாக. சரிங்களா? இதே மாதிரி போடுங்க, ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க. ஏன்னா போட்டதும் பிரட்டினா ஒன்றோட ஒன்றா ஒட்டும். இந்த மாதிரி போட்டது மாதிரி இருக்கும். ஒரு சைடு லைட்டாக வந்தது மாதிரி இருக்கும், தட்டிக்கலாம். சரிங்களா? பொறுமையாக வேகட்டும். இதுவும் நல்லா வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். சரிங்களா? இதையும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த கலர் இருந்தால் போதும். சரிங்களா? இந்த கலர் இருந்தால் நல்லா இருக்கும், மொறுன்னு இருக்கும். சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ இதையும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது வந்து 3வது முறை போட்டு எடுக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். வாங்க இப்போ. உள்ளே எப்படி மொறுன்னு இருக்கு பாருங்க. சரிங்களா? சூப்பராக நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா? அப்படியே உடைச்சதும் மொறுன்னு சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். எப்படி இருக்குது பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம். சரிங்களா? இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு கார சட்னி, செம்ம கார சட்னி இதோட தான் வச்சு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கார சட்னியோட வச்சு சாப்பிட்றப்ப நீங்களும் இதே மாதிரி கார சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலாக இருக்குங்க. சரிங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
நான் சாப்பிட்டு தான் பார்த்து சொல்கிறேன். ஒன்று எடுத்துக்கிட்டேன். நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. செம்மையாக இருக்குது. செம்ம வாசனையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தோம். இந்த கார சட்னியோட வச்சு நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். வேறு லெவலுங்க. செம்ம டேஸ்ட்டு. இந்த கார சட்னிக்கும் இந்த போண்டாவுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு செஞ்சு சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய். உங்கள் சேகர்.